இல்லை சார், ஒரு அடிதடி வழக்கு அதில் வந்து புகார்தாரர் பிறல் சாட்சியாக மாறுறாருன்னா புரிஞ்சுக்க முடியும், சமாதானம் ஆயிட்டாங்க. ஆனால் கொலை வழக்குல காவல்துறைக்கும் இதில் உரிமை இருக்குதானே, இதை எப்படி விட்டு கொடுப்பாங்க? இல்ல அப்போ அப்படில்ல, நீங்க என்ன சொன்னாலும் பொட்டியில் ஏறி அவர் என்ன சொல்றாரோ நீதிமன்றத்தில் கொலைக்கான காரணம் அதெல்லாம் விசாரிக்கப்படாதா சார்? கொலைக்கான காரணம் எல்லாமே அவர் கொடுத்த ரிப்போர்ட்லயே இருக்கு. எதுக்காக கொலை பண்ணா, ஏன் கொலை பண்ணா, என்னத்தை எடுத்துட்டு போனாங்கிறதெல்லாம் இருக்கு. ஆனால் தான் பையனை காப்பாத்தணுங்கிற நோக்கத்துல நீதிமன்றத்துல அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பெட்டியில ஏறி அவர் என்ன சொல்றாரோ அதை நீதிபதி சொல்லி அவங்க டைப்பிஸ்ட் டைப் பண்ணுவாங்க, பதிவு பண்ணி அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. அதுல காவல்துறை வந்து எதுவும் தலையிடவே முடியாது. காவல்துறை வந்து அவரை கொண்டு ஆஜர்படுத்தலாம். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி எங்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, படிச்சுங்க, இதே மாதிரி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பெட்டியில ஏறினதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரோ அதுதான் வந்து ரெக்கார்ட் ஆகும். அதுல புகார் கொடுத்தவரே பொருட்சாட்சியா மாறிட்டார். அந்த காரணம் என்னன்னா தன்னோட மகன்கிறதுக்காக. அதனால அந்த கேஸ் நீதிமன்றங்கள் கவனத்தில் எடுத்துக்காதா? ஏன்னா அவர் மாற்றி சொல்றாருங்கிறப்ப அந்த கொலைக்கான ஒரு நியாயம் இல்லாம அனாமத்தா போற மாதிரி இருக்கு. அதாவது நீதிமன்றங்களையோ நீதிமன்ற தீர்ப்புகளையோ நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது. ஆனால் கீழமை நீதிமன்றம், அதாவது செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்ட சாட்சியங்கள் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. இதில் சாட்சியில் யார் புகார் கொடுத்தாரோ அவரே பொருட்சாட்சியாக மாறிட்டார். அதனால அந்த கேஸில் வந்து அவங்க வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த கோர்ட்டில் கீழ்கோர்ட்டில் தண்டனை கொடுக்குறாங்க கிடைச்ச எவிடன்ஸ் வச்சு. ஏன்னா அதில் வந்து நிச்சயமாக ஐ விட்னஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன எவிடன்ஸ் கிடைச்சோ அதை வச்சு அவங்க தண்டனை கொடுத்துட்டாங்க. மேல் கோர்ட்டும் இது பண்ணிட்டாங்க. அதாவது ஹைகோர்ட், செஷன், சுப்ரீம் கோர்ட் அவங்கள வந்து நீதி அரசர்கள்னு சொல்லுவாங்க. மாவட்ட நீதிபதியை நீதிபதினு சொல்லுவாங்க, அவங்கள நீதி அரசர்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா நீதிபதிங்கிறவர் மாவட்ட நீதிபதி. அவங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் தான் அவங்க வந்து நீதி வழங்குவாங்க. அவங்க தண்டனை கொடுக்குறதோ விடுதலை பண்ணுறதோ செய்வாங்க. நீதி அரசர்கள் வந்து அதோட சூழ்நிலை என்ன, இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கு, இந்த சம்பவத்தில் சாட்சிகள் இருக்கு இல்லை, சுற்றுப்புற சாட்சிகள் தான் இருக்குது, இதில் எந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இவங்க பண்ணியிருக்காரு, இவர் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.